ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெகுலர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. பார்க்குற இதே மூஞ்சி தாங்க தினம் பார்க்குற மாதிரி இருக்குது. அவர் என்ன பண்ணுறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா டெய்லர்ஸ்க்கு யூஸ் ஆகிற ஒன்று ரெண்டு விஷயங்கள் சொல்ல போகிறேன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு மட்டுமே மோஸ்ட்லி யூஸ் ஆகிற ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப முக்கியம்தான் இது. இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் வந்துட்டு நான் முக்கியமாக இதை சொல்ல போகிறேன். எங்கள் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அவங்க பேர் மறந்துடுறேன். ஏன் அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸ் படிச்சுட்டே வருவோம். அதில் வந்து அந்த மைண்டில் நிற்கும், இந்த விஷயம் அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு மைண்டில் நிற்கும். பட் ஆனால் நேம் மட்டும் நிற்கிறதில்ல. நிறைய பேர் பார்க்குறோமா, அதனால் நேம் மட்டும் எனக்கு ஞாபகமே இருக்கிறதில்ல. ஸோ இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது பார்த்திங்க அப்படின்னா அவங்க மணிமேகலை. அவங்க அதுக்கப்புறமா சொன்னாங்க, நான் தான் உங்களுக்கு கேட்டிருந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக நீங்கள் வீடியோவில் சொன்னதுக்கு அப்படின்ட்டு. அப்புறம் தான் அந்த பேர் ஞாபகத்தில் இருக்குது. ஸோ இப்போவும் உண்மையாலுமே மறந்துட்டேன். இனிமேட்டுக்கு நான் நேமோடய எழுதி வைக்கிறேன். ஆக்சுவலாக நான் எழுதி வச்சுக்கிறது மறந்துடுவேன். சில விஷயங்கள் நம்ம சொல்லணும்னு தோணும் இல்லைங்களா, அதையெல்லாம் மறந்துடுவேன்னா, அதனால் எழுதி வச்சுக்கிறது. அதனால் கண்டிப்பாக அடுத்த தடவை எழுதி வைக்கிறப்ப யார் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அது பேரே எழுதி வச்சுக்கிறேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, உண்மையாலுமே எனக்கு வந்து அவ்வளோலாம் ஞாபக சக்தி கிடையாது. ஸோ அதனால் அவங்க கேட்டதுக்காகவும் தான். ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயமும் எல்லா டெய்லரும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபேஸ் பண்ணாத யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ரொம்ப எப்படி சொல்கிறது, பரபரப்பான வேலைகள் இன்றைக்கி. கட்டிங் வந்துட்டு ஒரு 2-3 ப்ளவுஸ், அது கல்யாணத்துக்கு, அதாவது கல்யாண மாப்பிள்ளையோட அம்மா அவங்களுக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறதா இருந்துச்சு. அவங்க பார்த்திங்கன்னா கொடுத்துட்டே இருந்தாங்க. 2 days ஒன்ஸ் வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ்ன்னு கொடுத்துட்டே இருந்தாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கே 2 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணோம். ஒன்று லைனிங் ப்ளவுஸு, இன்னொன்று சாதா ப்ளவுஸ், அதாவது ஃபுல் வயல் ப்ளவுஸு. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா நான் எப்படி அதை வந்து 2 ப்ளவுஸும் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு சின்னதாக ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் எழுதி வச்சுருக்கேன், இருங்க ஒரே நிமிஷம் பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க கேட்ட இது என்ன அப்படின்னா, ஷோல்ட்ரு ஃபாலிங் வந்து ப்ராப்ளம் வருது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஷோல்ட்ரு ஃபாலிங்னு நீங்கள் கேட்குறது கழுத்து லூஸ் ஆகி இப்படி கழுண்டு வர மாதிரி இருக்குது, அதை தான் கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை சிலருக்கு வந்து ஷோல்ட்ரு முன்பக்கமாக இறங்கி வரும், அதுவும் நீங்கள் கேட்குறீங்களான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் ரெண்டுக்குமே நான் வந்துட்டு சொல்யூஷன் சொல்லிடுறேன். இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளார இதை சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் லென்த்தாக தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு என்ன, நான் சொல்கிற விஷயம் அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய மைண்டில் இருக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு கழுத்து வந்து அகலமாக போயிடுது, ஷோல்ட்ரு இப்படி கீழே இறங்கி வருது, கைப்பக்கமாக இறங்கி வருது அப்படின்னா மெயினாக வந்து 3 விஷயங்களை நீங்கள் வந்துட்டு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு கழுத்தோட அகலம் நீங்கள் வந்துட்டு அந்த பாடிக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ப்ளவுஸில் இருந்தே நீங்கள் வந்துட்டு அலோ ப்ளவுஸில் இருந்தே கட் பண்ணுறீங்க அப்படின்னா, சிலரெல்லாம் வந்துட்டு அலோ ப்ளவுஸ் அந்த கழுத்தை அப்படியே மேலே போட்டு அப்படியே வரைவாங்க. சத்தியமாக எனக்கு அந்த மாதிரி தெரியவே தெரியாது. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி வரைஞ்சதே இல்லை, எனக்கு வரவும் வராது. ஸோ நான் கற்றுக்கிட்டது வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டதுனால அவர் இப்படியெல்லாம் அப்படி செக் பண்ண மாட்டார். எப்படி சொல்கிறது, அந்த பாடி அளவுக்கு அப்படி வச்சுருவாங்களா, அதனால் எனக்கும் வந்துட்டு அப்படி மார்க் பண்ண தெரியாது. ஸோ அப்படி ஒரு வேளை நீங்கள் அதாவது அலோ ப்ளவுஸ் போட்டு தான் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஒன்றுக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கழுத்துக்கு, அதாவது பாடிக்கு தகுந்த மாதிரி தான் கழுத்தகலை வைக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கூட அதை வந்து இன்னுமே நல்லா செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா பாடி வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 36 இன்ச்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்களுக்கு வந்து நான் 6 இன்ச்சு கண்டிப்பாக வைப்பேன். சிலருக்கு அதுவே ரொம்ப ரொம்ப ரேராக சிலருக்கு எப்படி இருக்குன்னா அந்த 6 இன்ச்சு அகலமாக போயிடும். ஏன் அப்படின்னா அவங்களோட ஷோல்டர் அமைப்பு அந்த மாதிரி இருக்கும். ஷோல்டர் வந்து கொஞ்சம் குறுகலாக தெரிகிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு கண்டிப்பாக அகலமாக போயிடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஷோல்டர் லூஸு அந்த இப்படி கலந்து வர மாதிரி இருக்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ ஏன்னா அது நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஆரம்ப ஸ்டேஜில். இப்போவும் கூட 100 ப்ளவுஸ் அந்த மாதிரி வருதுங்க. நான் அப்படி இப்போல்லாம் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறேன்னு நானும் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக எனக்கும் 100 ப்ளவுஸ் வரும். அவங்க வந்து புதுசாக இருக்காங்க அப்படின்னா, புது கஸ்டமராக இருக்காங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். பட் ஆனால் அவங்களுக்கு அது வந்துட்டு கொஞ்சம் அகலமாக போயிருக்கும். அப்புறம் அடுத்த ப்ளவுஸில் நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிட்டேன்னா அப்புறம் அவங்களுக்கு சரியாக போயிடும். அந்த மாதிரி எப்பாவது ஒன்று அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கழுத்தோட அகலத்தை செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் அடுத்தது வந்து பாடி லூஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக பாடி லூஸ், அதாவது ஃபஸ்ட்டு ஹூக்கு போடுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வர செஸ்ட் லூஸு, சரிங்களா, அந்த இடத்துல வந்து துணி நிறையா இருக்குது, அதாவது லூஸாக இருக்கான்னு பாருங்கள். அந்த லூஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ஷோல்டர் லூஸ் வரும். அடுத்தது ஆம் ஹோல் டைட்டு நல்லா ரொம்ப ஃபிட்டாக இருக்குது, போட முடியாத அளவுக்கு ஃபிட்டாக இருக்குது. இப்படி கை கீழே விட்டால் இப்படி இழுக்கும், தையல் வந்து இழுக்கும்.
ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக, ஏன்னா அது வந்து ஆம்கோலில் போய் உட்காராது கை, அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அது இழுக்க தான் செய்யும். இன்னொன்று கை ஃபுல்லாகவே வந்துட்டு கரெக்டான அளவில் லூஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது டைட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கை மேலே ஏறாது, போய் கரெக்டான இடத்துல உட்காந்துருக்காது, அப்படிங்கிறப்பவும் லூஸ் வரும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அதாவது பாடி லூஸ் கரெக்டாக இருக்கா, ஆம்கோல் லூஸ் கரெக்டாக இருக்கா, கை லூஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அப்புறமா வந்து ஷோல்டர் அகலம் நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கீங்களா, இந்த 4 விஷயத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இது எல்லாமே வச்சாலா கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. சரி அப்படியும் வந்துருச்சுங்க, நான் வந்து அவங்களுக்கு 6 இன்ச்சு தான் வைக்கணும், வச்சுட்டேன், ஆனாலும் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து 5.5 இன்ச்சு வைங்க, ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக வைங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பிரச்சனை வராது. அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் கரெக்டான செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இது வந்து கழுத்து அகலமாக போய் கண்டு வரத்துக்கு. இன்னொன்று வந்து ஷோல்டர் ஃபால் வந்து கீழே, அதாவது முன்பக்கமாக கீழே இறங்கும் சிலருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே அந்த மாதிரி ஒரு 2-3 கஸ்டமருக்கு அந்த மாதிரி இருக்குது. அவங்க ஆனால் அதை பெருசாக ஃபீல் பண்ணலை. மெயினாக அதுக்கு என்ன ரீசன் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அதாவது சிலருக்கு வந்துட்டு குண்டாக இருப்பாங்க, நல்லாவே குண்டாக இருப்பாங்க. மோஸ்ட்லி குண்டாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி வந்தது நான் பார்த்துருக்கேன். குண்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி செஸ்ட்டு சைஸும் பெருசாக இருக்கும். ஓகேங்களா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ செஸ்ட்டு பெருசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் இறங்க தான் செய்யும். அது வந்து அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி தான். ஏன்னா அவங்க செஸ்ட்டு பெருசாக இருக்கிறப்ப அவங்க பாடியே கொஞ்சம் இப்படி கீழே இறங்கின மாதிரி தான் இருக்குது ஷோல்ட்ரு. ஸோ அப்படிங்கிறப்ப அது கண்டிப்பாக ஷோல்டர் ஃபால் இருக்க தான் செய்யும். எனக்கு உண்மையாலும் இது வரைக்கும் அதுக்கு உண்டான சொல்யூஷன் அப்படி எப்படி சொல்கிறது, அப்படி முன்னாடி இறங்காமல் எப்படி தைக்கிறதுன்னு உண்மையாலுமே எனக்கு தெரியல. ஏன்னா கண்டிப்பாக அது வரும், வராமல் ஸ்டிச் பண்ணவே முடியாது. அது ஒரு ரீசன். அப்புறம் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட அந்த கப் ஷேப் இருக்குது இல்லைங்களா, அது வந்து கரெக்டாக இல்லாமல் ரொம்ப லூஸாக இறங்கின மாதிரி இருந்துச்சுனாலும் அந்த முன்பக்கமாக ஷோல்டர் இறங்க தான் செய்யும். அதை கொஞ்சம் ஃபிட்டாக வைங்க. ஸோ அது வந்து மேபி அது இறங்காது. அது வந்து நார்மல் பீப்புள்ஸ்க்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கும். பட் ஆனால் பாடியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த முன்பக்கமாக ஷோல்டர் இறங்குறது இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் சொல்யூஷன் தெரியலை. நான் அப்படி ஒரு வேளை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இதுதான் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர். இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாத ஏதாவது டெய்லர் இருக்கீங்களா? அப்படி ஒரு வேலை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன் நான். ஆனால் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி, அடுத்தது என்ன அப்படின்னா, இது வந்து ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன். அடுத்தது நான் சொல்கிறது டிப்ஸு என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் கடை வச்சுருந்தாலும் சரி, வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணிங்கனாலும் சரி, இது வந்து நீங்கள் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் எங்கே தைச்சிங்கனாலும் இப்போ ஒரு கஸ்டமர் கிளாத் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க, டைரியோ நோட்டோ போட்டு எழுதிக்கோங்க. மேபி அப்படி தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதிட்டு அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க, என்ன ஆல்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்கன்னு அதை மேபி நோட் பண்ணி வைப்பீங்க, இல்லாட்டி மறந்துடும் இல்லையா. அப்படி வந்து ஒவ்வொருத்தர் பேருக்கு கீழேயும், அதாவது அந்த நீங்கள் எழுதியிருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துலையே அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கழுத்து அகல வைக்கிறீங்க, எவ்வளோ ஷோல்டர் அகல வைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து அவங்க ப்ளவுஸ் கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்துட்டு ஒரே மாதிரி கழுத்து அகல வச்சு கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, இப்போ என்னதான் ரெகுலர் கஸ்டமராக இருந்தாலும் கூட ஒவ்வொரு எப்படி சொல்கிறது, உடனே ப்ளவுஸ் கொடுக்க மாட்டாங்க. 10 நாளைக்கு ஒருக்கா, ஒரு வாரத்துக்கு ஒருக்கா யாரும் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. எப்படியும் 1 மந்த் கேப்பில் தான் கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ தைச்சிருப்பீங்க, இடையில எத்தனை பேர்த்துக்கு தைச்சிருப்பீங்க, அப்புறம் அது மறந்து போயிடும். அடுத்தடவை என்ன பண்ணுவீங்க, மேபி அவங்களுக்கு வந்து 6 இன்ச்சு கழுத்தாகல இருக்கலாம், ஆனால் 5.5 தான் நீங்கள் வச்சுருப்பீங்க கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தடவை நீங்கள் வெட்டுறப்ப 6 இன்ச்சு தான் வெட்டியிருப்பீங்க. அப்போ என்னாகும், இந்த ப்ளவுஸ் ஒரு மாதிரி இருக்கும், அந்த ப்ளவுஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கஸ்டமர் கேட்பாங்க, என்னங்க போன தடவை கரெக்டாக தைச்சிருந்தீங்க, இந்த தடவை என்னங்க இப்படி தைச்சிட்டிங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தைக்கிறப்ப அவங்களோட கழுத்து அகலத்தை அவங்க பேர் எழுதியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. கழுத்தோட அகலமும் ஷோல்டரோட அகலமும். மற்றதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஏதாவது ஆல்ட்ரு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதையும் நோட் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. அப்போ அடுத்த தடவை அவங்க கொண்டு வந்து கொடுக்குறப்ப ஒருவேளை அந்த ஆல்ட்ரு அதே அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஆல்ட்ரு சொல்லலைன்னா கூட நமக்கு தெரிஞ்சிடும், ஐயோ இந்த அளவு ப்ளவுஸ் தானே போன தடவை கொடுத்தாங்க, இதுக்கு இதெல்லாம் நம்ம ஆல்ட்ரு பண்ணியிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதே ஆல்ட்ரில் நீங்கள் தைச்சி கொடுக்கலாம். அவங்க மறந்துட்டா கூட நீங்கள் கரெக்டாக தைச்சி கொடுக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் அப்படி தான் ரெகுலராக பண்ணிப்பேன். அப்புறமா வந்துட்டு இப்போ போன மாதம் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, இந்த மாதம் கொடுத்துருப்பாங்கன்னா நான் போய் அந்த பேஜ் செக் பண்ணி பார்த்துக்குவேன். என்ன கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், ஒரு மாதத்தில் கொடுத்துட்டா பரவாயில்ல, அப்புறம் 2-3 மாதம் கழிச்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நோட்டு இதுக்குன்னே ஒரு தனியாக நோட் வச்சுக்கலாம். ஏதாவது ஒன்று இல்லை வேறு ஏதாவது ஒரு நோட்டில் கூட நீங்கள் பேக் சைடில் எழுதி வச்சுக்கலாம். ரெகுலர் கஸ்டமராக இருக்கிறவங்களுக்கும் மட்டும் அவங்களோட பேர் போட்டுட்டு, ஒவ்வொருத்தரோட பேர் போட்டுட்டு அவங்களோட கழுத்து அகலமும் ஷோல்டர் அகலமும் அப்படியே எழுதி வச்சிடலாம். அப்போ நீங்கள் அவங்களோட
வந்து வெட்டுறப்ப டக்குன்னு அந்த இடத்துல போய் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஏன்னா ப்ரீவியஸாக போய் செக் பண்ணுறப்ப நமக்கு சிரமம். ஒரே இடத்துல நீங்கள் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது நீங்கள் இதை மட்டும் நோட் பண்ணிங்கன்னா போதும், மற்றதெல்லாம் நீங்கள் எதையுமே நோட் பண்ண வேண்டாம். ஸோ இதுதான் வந்துட்டு நான் சொல்ல வேணும் அப்படின்னு நினச்சிது. அப்புறம் அதே மாதிரி ஆல்ட்ரு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறமா அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக லேடிஸ்க்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இப்போது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகிறீங்க. கண்டிப்பாக தலை குளிச்சுட்டு தான் நம்ம வந்து கிளம்புவோம். மோஸ்ட்லி எல்லோரும் அப்படி தான், நான் அப்படி தான் தலை குளிச்சுட்டு தான் வெளியில், அதாவது ஒரு கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னா. எனக்கு ஹேர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது. ஸோ அதனால் என்ன, ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹேரெல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஒரு 4 இன்ச்சுக்கு அவ்வளோதான் நீட்டிகிட்டு இருக்கு, பேனை தூக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் உண்மையாலுமே இத்தனை வருஷத்தில் நான் அப்படி பண்ணினதே இல்லை. இன்றைக்கி தான் உண்மையாக அப்படி பண்ணிட்டு போனேன். நேற்றுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனோமா, ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிட்டு போனேன். நாங்கள் வந்து நான் ப்ரைடல் மேக்கப்பும் பண்ணுறதுனால ஹேர் ஸ்ப்ரே வச்சுருப்பேன். மேக்கப் பண்ணுறப்ப பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து நல்லா லாஸ்ட்டாக வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஹேர் ஸ்ப்ரே இருக்கும். அது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த நீங்கள் தலையெல்லாம் சீவி முடிச்சுட்டு கண்டிப்பாக தூக்கிட்டு இருக்கும் இல்லையா, ஹேர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதையெல்லாம் இப்படி நைட்டாக ஒரு சீவி விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை மணி நேரம் ஆனாலும் அது களையவே களையாது, அப்படியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப இங்கேருந்து நம்ம நல்லா சீவி நல்லா நீட்டாக போவோம். கல்யாண வீட்டுக்கு போனால் பேய் மாதிரி ஆயிடுவோம். ஸோ அது வந்து இல்லாமல் தவிர்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், டைம் ஆகி போச்சு. இன்றைக்கி டிப்ஸ் அவ்வளோதான். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.